வெல்கம் டு கோவை எஸ்கேஎஸ் கிச்சன். நான் உங்கள் செஃப் சண்முகம். வாங்க இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, முந்திரி, தக்காளி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், பட்டர், உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள், ஹோல் கரம் மசாலா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், கஸ்தூரி மேத்தி. நம்ம இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 50 கிராம் பட்டர் சேர்த்துக்குவோம். பிரியாணி இலை, வெங்காயம் 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி. வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் மஞ்சள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹோல் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதில் இருந்த வாட்டர் தான் மிக்ஸி ஜாரில் 1/2 பவுல் வாட்டர் எடுத்துருக்கோம். தேவையான அளவு சால்ட் போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சுகர் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பன்னீர் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிங்க. கருக்கு பன்னீரை சேர்த்துக்குவோம். 2 டீஸ்பூன்னு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம்.